தமிழகத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை சுட்டு பிடித்தது போலீஸ். போலீஸை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற போது துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அம்மா, என்ன நீ நெஞ்சு ரொம்ப வலிக்குது. அடிக்கடி செக் பண்ணாமல் விட்டு ரொம்ப தப்பாக போச்சு. பிள்ளைய கூப்பிடலாம் பார்த்தா எனக்கு லீவாக என்னன்னு வர தெரியல. எதுக்கும் கூப்பிட்டு பார்க்கலாம். ஏப்ரல் 21ஆம் தேதி வரை பத்து பத்து. ஹலோ, சொல்லுடா. இந்த ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். டேய், கண்டிப்பாக வந்துடுறா. உனக்காக தான் வெயிட் பண்ணுறான். அதை பேர் வராமல் இருப்பேன். இந்த நாளுக்காக தானே நம்ம இங்கே வெயிட் பண்ணுமே. கண்டிப்பாக வந்துடுவேன். இன்னைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். வந்துடுவேன். கண்டிப்பாக. என்னப்பா, ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா, வரேன். பத்து பத்து. அப்பா அப்பா, என்னப்பா? அப்பா அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, என்னாச்சு? அப்பா, என்னன்னு தெரிலப்பா, நெஞ்சு ரொம்ப வலிக்குது இன்னைக்கு. அப்பா சரி வாங்கப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ப்பா. அப்பா, இதுக்கு தான்ப்பா சொன்னேன். ஒரு வாரம் முன்னாடியே நம்ம போய் ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு வரலாம் சொல்லிட்டு. நீங்கள் தான் வரவே இல்லை. நான் தான்ப்பா கேட்காம விட்டுட்டேன். இன்னைக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. பார்த்துப்பா, பார்த்து பத்திரமா உட்காருங்க. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்ச நேரம் பொறுத்துங்க, அதை சீக்கிரம் போயிடலாம். இல்லைப்பா, கொஞ்ச நேரம் பொறுத்துங்க, அதை சீக்கிரம் போயிடலாம். இங்கேருந்து போய் சாக தாண்ட போகிறேன். கண்டித்து தரேன் பையனுக்கு. தம்பி தம்பி, சிவா இந்த பக்கம் வேண்டாம். தம்பி தம்பி, இந்த ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன். கூப்பிட்றேன். போலீஸே வந்துட்டாங்க. சார் 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 என்னாச்சு? சார் சார் பாருங்க சார், என்னாச்சுன்னு தெரியல சார். மூச்சில் நினைக்கிறேன். யார் அடிச்சது? தம்பி தம்பி, என்னையாச்சு சார்? இந்த கார் தான் சார் இடிச்சது. எங்கே அந்த டிரைவர்? சார் நீங்கள் தான் சார் இருக்கேன். என்னையா அவனுக்கு அவசரம்? இல்லை சார், எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் சார். நான் ஒழுங்காக தான் சார் போயிட்டு அந்த பையன் தான் சார் இடக்கூடமாக வந்துட்டேன். அவ்வளோ ஆர்னன்ஸ் பார்த்துட்டு இட உடம்பா வந்தா இச்சிருக்கா? இல்லை சார், என்ன சார், அவன் சுத்தமாக வழி விடவே இல்லை சார். திடீர்னு நைட்டில் திரும்பிட்டான். கான்ஸ்டபிள், என்னையாச்சாங்க? ஹெல்மெட் போடாம வேகமா வந்திருக்கான் சார். ஹெட்போன்ல சாங் கேட்டு வந்திருக்கான். ஆம்புலன்ஸ் கால் பண்ணியாச்சா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இப்போ வந்துடும் சார். இவங்க அப்பா கார்ல ரொம்ப சீரியஸா இருக்காரு சார். என்னாச்சு அப்பாவுக்கு? சார் சொன்னல சார், அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். கான்ஸ்டபிள், இவங்கிட்ட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அனுப்பு. சரி சார், தேங்க்ஸ் சார். இதில் உட்கார வைங்க சார். என்னாச்சு? காலையிலேருந்து நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர். சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மச்சான், என்னாச்சுடா? இல்லைடா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. காலையிலே எழுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த பையன் ஏடாவிடமாக வந்துட்டு வண்டியில் வந்து இடிச்சிட்டான். ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த பையன் வேறு ஸ்பாட் அவுட்டுன்னு சொல்கிறாங்க.
அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. உனக்கு ஒன்றும் ஆளல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைடா, சீட் பெல்ட் போட்டிருந்ததுனாலோ என்னவோ தெரில, நான் தப்பிச்சிட்டேன். அப்பாவுக்கு என்னாச்சு மச்சான்? அப்பாவுக்கு அதான் ஐசியூவில் சேர்த்துருக்கோம், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி சரி இரு, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். சாரி சார், அப்பாவுக்கு என்னாச்சு டாக்டர்? நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எங்களால் காப்பாற்ற முடியல. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட்டு வந்து தான் நிச்சயம் காப்பாற்றிருக்கலாம். உயிர் மீது அக்கறை இல்லாதவர்கள் தன் உயிர் மட்டுமல்ல பிறர் உயிர் பெறுவதற்கும் காரணமாகிறார்கள். அவாய்ட் ராஷ் டிரைவ், வியர் ஹெல்மெட். 50 வயதிற்கு மேல் வருடத்திற்கு ஒரு முறையாவது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியமானது. சீட் பெல்ட் அணிவதன் மூலம் எந்தவித விபத்தில் இருந்தும் உங்கள் உயிர் பாதுகாக்கப்படுகிறது.